எதுக்கு போனா? யார் போ சொன்னது? ஷாலினி, நீ ஏதாவது சொன்னியா? ஐயோ, நான் எதுவும் சொல்லல. அப்ப உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இது என்ன கொடுமையா இருக்கு? பாவம் ஒரு இடத்துல பழி ஒரு இடத்துலயா? ஊரு கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்ற மாதிரி எங்க 2 பேரும் மேல ஏன் தம்பி பாயிரீங்க? என்னமா நீங்க இப்படி பேசாம இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு தம்பி கிட்ட சொல்லுங்க. அர்ஜுன், தேவையில்லாம இப்ப எதுக்கு அவங்கள சத்தம் போடுற? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். வாங்க. மம்மி. என்னம்மா, என்னாச்சு? பாட்டி, அந்த வீடியோவை போடுங்க. அம்மா, அம்மா, இது நான் இல்லம்மா. மாமா, நான் அப்பவே சொன்னேன், யாருமே கேட்கவே இல்ல. மாமா வரட்டும் பேசிக்கலாம்னு சொன்னேன். ஆனா யாருமே என் பேச்ச கேட்கவே இல்ல. வாய்க்கு வந்தபடிலாம் பேசி அக்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. மீனாட்சி, யாரு வாய்க்கு வந்தபடிலாம் பேசினா? அன்னைக்கு டிஜிபி வந்தப்ப என்ன சொன்னாரு? அர்ஜுன் தம்பி தான் ஷாலினி கழுத்துல தாலி கட்டுச்சுன்னு ப்ரூவ் ஆனா அந்த வசு வீட்டை விட்டு போகணும்னு சொன்னாரா இல்லையா? அது அப்படியே நடந்துருச்சு. அவளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, இதே மாதிரி ஒரு ஆதாரம் வசுந்தராவுக்கு சாதகமா கிடைச்சிருந்தா இந்நேரம் ஷாலினி வீட்டுல இருக்கிறதுக்கு அவ விட்டுருப்பாளா? வாய்ப்பே இல்ல. எப்பவோ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருப்பா. அத நாங்க பண்ண அது தப்பா? இருக்கலாம் பாட்டி, ஆனா இது நான் இல்ல. என்ன தம்பி இது? இதுக்கு முன்னாடி ஆதாரம் எதுவும் இல்லாம இருந்தது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க ஷாலினிக்கு தாலி கட்ட வீடியோவே வந்துருச்சு. இப்பவும் நான் இல்லன்னு சொன்னா எப்படி தம்பி? நிஜமா அது நான் இல்லம்மா. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குமா? இந்த உலகத்துல வீடியோ ரிலீஸ் ஆன பல பேர் இததான் சொல்லிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துட்டீங்களே தம்பி. ஆமா, உங்களுக்கு என்னதான் தம்பி பிரச்சனை? ஷாலினியோட நல்லா ஊர் சுத்துவீங்களா? ஒரே கிளாஸ்ல ஸ்ட்ரா போட்டு நல்லா உறிஞ்சிப்பீங்களா? அவளை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு சபதம் வேற போடுவீங்களா? மறுநாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பீங்களா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சாதிப்பீங்களா? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேனிச்சு மாதிரி இருக்கா? பாத்தீங்களா முதலாளி அம்மா, தம்பி பண்ற காரியத்தை பாத்தீங்களா? கொஞ்சம் விட்டுருந்தா என் கண்ணு படுத்திருக்கும். அவங்க கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? இவ்ளோ கேள்விக்கும் பதில் அன்னைக்கு ராத்திரி நீ எங்க போன, என்ன பண்ணுங்கறதுலதான் இருக்கு. ஆனா நீ அத சரியா சொல்லவே மாட்டேங்கிற. எது கேட்டாலும் நினைவுல இல்லன்னு சொல்ற. அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத்தனை நாளா நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ஏதாவது பண்ணி வசுவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன்னு தானே சொன்ன? அத நீ உன் மனசுல இருந்து சொன்னியா, இல்ல உன் அம்மா வாய் அடிக்கிறதுக்காக போய் சொன்னியா? அதெல்லாம் என் மனசுல இருந்து சொன்னதாமா. வசு இந்த வீட்டை விட்டு போகணும் தான் அவளுக்கு நான் டைவர்ஸ கொடுத்தேமா. அதுக்காக அப்படியே அவளை நடு ரோட்ல விட முடியாதுமா. அவ என் ஃப்ரெண்டுமா. அவ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பும் போது ராணி மாதிரி அனுப்பணும்னு நினைச்சேமா. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சேமா. இப்படி அவளை துரோகி அடிச்சு துரத்துற மாதிரி துரத்திட்டீங்களேமா. இதை எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் சட்டப்படி அவ என்னோட ஒய்ஃப்மா. ஆத்தி, முதலாளியம்மா, தம்பி எல்லாத்தையுமே கலைச்சு போடுது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. விட்டீங்க அடுத்த நிமிஷமே வசுவை கூட்டு வந்து இதான் என் பொண்டாட்டின்னு சொல்லும். அப்புறம் உங்க இஷ்டம். அர்ஜுன், நீ தேவையில்லாம கவலைப்படுற. அம்மா என்ன முடிவெடுத்தாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். இப்ப சொல்றேன் கேளு. ஷாலினி தான் இனிமே உன் பொண்டாட்டி. அவ கூட நிம்மதியா குடும்பம் நடத்துற வழிய பாரு. அதான் உன் அம்மாவோட விருப்பம். அம்மா கூடவே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நான் இல்ல. அம்மா, மாமா, அக்கா வீட்டை விட்டு போனதுல எனக்கு வருத்தமா இருந்தாலும் நீங்க இப்ப அக்காக்காக பேசுனீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அக்கா மேல வச்சிருக்கிற உங்களோட லவ் எங்கேயும் போகல மாமா. அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது இன்னைக்கு நீங்க பேசுனதுல எனக்கு தெரிஞ்சிருச்சு.
அத கேட்டதுல இருந்து நம்ம பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மீனாட்சி, என்னாச்சு உனக்கு? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? மீனாட்சி, என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனந்த். நம்ம வீட்ல என்ன நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துருச்சு ஆனந்த். என்ன மீனாட்சி சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? வசு அக்கா பாவங்க, அவங்கள கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியல. நான் எது நடக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்தனோ அதுவே நடந்துருச்சு மீனாட்சி. நான் எதுக்காக இந்த வனவாசத்துல இருக்கணும் அதுக்கான அர்த்தமே இல்லாம போயிருச்சு மீனாட்சி. அண்டி பாவம் மீனாட்சி, அவங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும்? அக்கா நல்லா இருந்தாதான் அந்த ரஞ்சித்தை புடிச்சு கொடுத்து உங்களை வெளியில கொண்டு வர முடியும். அந்த முயற்சியில தான் அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. சீக்கிரம் நீங்களும் வெளியில வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில நான் இருந்தேன். இப்ப நடந்த இந்த கல்யாண கலாட்டால என் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாயிடுச்சு. அக்கா கை கொடுத்து காப்பாத்திருவாங்கன்ற நம்பிக்கையில நான் இருந்தேன். இப்ப அவங்களே கை நழுவி கீழே விழுந்துட்டாங்க. இதுக்கு நடுவுல அவங்களால இத பத்தி எல்லாம் யோசிக்க கூட முடியாது. இதுல அவங்க எப்படிங்க உங்களை வெளியில கொண்டு வருவாங்க? நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் நல்லதாதான் நடக்கும். சரி, அதுக்கு அண்ணன் என்ன பண்ணாரு? இருக்கிறதுலே கொஞ்சம் ஆறுதலான விஷயம் அர்ஜுன் மாமா மட்டும் தாங்க. வழக்கமா வசு அக்காவை சீண்டிக்கிட்டே இருக்கிற அர்ஜுன் மாமா எங்க இந்த தடவை அவங்க வெளியில போனாங்களேன்னு நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டுருவாரோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா மாமா அப்படி இல்ல ஆனந்த். உண்மையிலேயே வசு அக்கா வீட்டை விட்டு போனதை நினைச்சு அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. மறுபடியும் அவரு அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காரு. அவர் போன வேகத்திலையும் பேசின பேச்சுலயும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு ஆனந்த். அந்த ஆண்டவன் ஏன் மீனாட்சி நம்ம வீட்டுக்கு மட்டும் இவ்ளோ சோதனை கொடுக்கறான்? ஆனா ஒண்ணு மீனாட்சி, அர்ஜுனா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அதை நடத்தி முடிக்காம விட மாட்டாரு. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை எல்லாம் அண்ணன் மூலமா கண்டிப்பா தீந்துரும் நினைக்கிறேன். நம்புவோம் மீனாட்சி, நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த ஆண்டவன் தான் அண்ணனுக்கும் அன்னைக்கும் துணையா இருக்கணும். சரி ஆனந்த், நான் கிளம்புறேன். சரி மீனாட்சி, உடம்ப பாத்துக்கோ. எப்போ வருவாங்கன்னுலாம் தெரியாது. ஆனா இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு மொத்தமா போயிட்டாங்க. வசு நில்லு. ஏ வசு, 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 ஏ வசு, வசு நில்லு. வசு, வசு நில்லு. வசு, ஏ வசு, வசு. யார் நீங்க? எதுக்கு கையை பிடிக்கிறீங்க? சாரிங்க, என் ஒய்ஃப் வசுந்தரா உங்களை மாதிரியே இருப்பாங்க. அவங்க நினைச்சு உங்க கையை பிடிச்சிட்டேன். சாரி. கடவுளே, வசு எப்படியாவது சீக்கிரம் கிடைச்சிடணும். எங்க போயிருப்பா? வசு எப்படியாவது என் கண்ணில் பற்றணும். சாரி வசு. உத்தமன், சொல்லுங்க உத்தமன்.
வசுவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல உத்தமன், சொல்லுங்க. நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆக கூடாது. ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் கேக்குறேன். உத்தமன், நானே வசுவை காணான்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேங்க. நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா ஓப்பனா சொல்லுங்க எனக்கு, இல்லைன்னா போனை வைங்க. தம்பி, என் ஃப்ரெண்ட் இப்ப போன் பண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வந்து ட்ரெயின்ல விழுந்துட்டாங்களாம். வயசு ஒரு 20-25ல இருந்து 30க்குள்ள இருக்குன்னு சொன்னான். பாடி இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னான். அதுக்கு என்ன உத்தமன்? ஒரு தடவை போய் பார்த்துட்டு, ஒரு தடவை போய் அது யாருன்னு பார்த்துட்டு. உத்தமன், என்ன உத்தமன்? தம்பி, என்னாச்சு தம்பி? உத்தமன், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வசு தற்கொலை பண்ணிருப்பானா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பாடியை பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணணுமா? அதானே சொல்ல வர்றீங்க? உத்தமன், உங்களை நினைச்சா. சாரி தம்பி, ஒரு டவுட்ல தான் அப்படி சொன்னேன். சாரி தம்பி. சரி உத்தமன், உங்க கவலை எனக்கு புரியுது. எனக்கு அந்த மாதிரிலாம் கவலை எதுவுமே இல்ல உத்தமன். இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருந்தா அவ இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓடி போய் ரயில்ல விழுந்திருப்பா. ஆனா இது ஏன் வசு உத்தமன். வசு அப்படிலாம் பண்ண மாட்டான். நான் இருக்கிற வரைக்கும் வசு என் கூடவே தான் இருப்பா. வசுவை பத்தி எனக்கு தெரியும் உத்தமன். வசு என்ன லவ் பண்றான்னு இப்போ வரைக்கும் நான் அவளை புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். உத்தமன், கேக்குறீங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி. மேடம் மேல இவ்வளவு லவ் வச்சுக்கிட்டு ஏன் தம்பி வெளியில காட்டிக்காம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இதுல ஒரு துளியை காட்டியிருந்தா கூட வசு மேடம் சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. என்ன பண்றது உத்தமன், எல்லாம் விதி. நான் அவ மேல லவ்வா இருக்கணும், அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தேவையில்ல. அவளுக்கு உள்ளுக்குள்ள புரியும் உத்தமன். என்னை பத்தி முழுசா புரிஞ்சவ. சரிங்க தம்பி, வேற தகவல் கிடைச்சா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களும் ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க உத்தமன். வசு, உண்மையிலேயே உனக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன். என் நம்பிக்கையில மண்ணா போட்டுறாத. எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துரு வசு. முதலாளி அம்மா, எனக்கு உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படியே சிங்கம் மாதிரி கம்பீரமா இந்த வீட்டுக்குள்ளேயே வீல் சேர்ல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த அர்ஜுன் தம்பி சொன்ன ஒரு சொல்லுல அடிபட்டு துவண்டு போய் கிடக்குறீங்களே. என்ன பண்றது பாட்டி? வாழ்க்கை நமக்கு நிறைய கத்து கொடுக்குது. நாம எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அது இருக்குன்னு காட்டி கொடுக்குது. அர்ஜுனுக்கு வசு மேல பாசமே இல்லைன்னு நினைச்சோம். ஆனா அது மட்டும்தான் இருக்குன்னு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவருக்கு அந்த வசு மேல பாசம் இருக்குதோ இல்ல மோசம் இருக்குதோ, ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம். ஆனா அம்மா அம்மான்னு உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாரே. ஆனா இன்னைக்கு உங்களை மதிக்காம இப்படி பேசிட்டு போயிட்டாரு. ஐயோ, அத நினைச்சா என் மனசு தாங்க மாட்டேங்குது. அம்மா, தெரியலையா உங்க பிள்ளையோட மனச வசு அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கா. சம்மந்தி அம்மா, அம்மா சொல்றது சரிதான். நானே அர்ஜுன் தம்பி இவ்ளோ கோவப்படுவார்னு நினைக்கவே இல்ல. அத பார்த்து ஆடி போயிட்டேன். நான் பாட்டி சொன்னது தப்புன்னு சொல்லல சம்பந்தியம்மா. அவங்க சரியா தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முழு பழியையும் நாம அர்ஜுன் மேல போட வேண்டியதில்ல. இது எல்லாமே அந்த வசுந்தராவோட திட்டம் தான். அர்ஜுனை விட்டு நான் போறேன்னு சொல்லி சொல்லியே அவ மனச கலைச்சிட்டு போயிட்டா. இப்ப என் பையன் பைத்தியம் மாதிரி அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீருவன்னு அவன் என்கிட்டயே சொல்றான். அப்படி மட்டும் அந்த வசு இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் காலடி எடுத்து வைக்கட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு. அவ என்ன ஆக போறான்னு மட்டும் பாருங்க. ஐயோ அத்தை, பிளீஸ், நீங்க வசுவ திட்ட போய் அர்ஜுன் உங்களை ஏதாவது சொல்லிட்டாருனா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அம்மாக்கும் பிள்ளைக்கும் நடுவுல பிரச்சனை உருவாக நான் காரணமாயிட்டேங்கிற மாதிரி ஆயிடும். ஷாலினி, அத பத்தி நீ கவலைப்படாத. அவன் ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்டான். நீ வேணும்னா பாரு, திரும்பி வந்து அப்படி பேசினதுக்கு
என்கிட்ட மன்னிப்பு கேக்குறானா இல்லையான்னு பாரு. அந்த வசுவ நிரந்தரமா அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிச்சு அவனை முழுசா உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீதான் என்னோட மருமக, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் எதையுமே சவாலா நினைச்சதில்ல, எதுவும் சவாலாவும் இருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் அந்த வசுவ என் சவாலா நினைக்கிறேன். அவளை ஜெயிச்சு இந்த ஊரை விட்டே ஓட வைக்கிறது தான் என் லட்சியம். கூடிய சீக்கிரமே அதை நான் செஞ்சு காட்டுறேன். வசு, 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 வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. வசு எங்க? வசு வந்திருக்காளா? என்னாச்சு மாப்பிள்ள, இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? வசு எங்க? வசு, வசு ஒரு வார்த்தை. ப்ளீஸ். வா வா வசு. ஏன் வசு, என் மேல உனக்கு இன்னும் கோவம் போகலையா? வசு நான் என்ன பண்ண வசு? சத்தியமா சொல்றேன் வசு, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் என்னை விட்டு வந்த வசு? வசு, நான் உன்னைக்கு எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். அப்பெல்லாம் நீ என் கூடவே இருந்தியா? அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தோணல வசு. உண்மையே சொல்றேன் வசு, நான் நடந்துகிட்டது எல்லாமே அம்மாக்காக தான் வசு. வசு, நீ என் கூட இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல வசு. என்னை ஏமாத்தாத வசு, என்ன மன்னிச்சிரு வசு. வசு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் மனைவிதான் சரிபாதின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்றேன் வசு, என் வாழ்க்கையில எல்லாமே நீதான் வசு. நான் என்ன பண்ணாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்ண வசு. நீ என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ண, நானும் அதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ண. ஆனா ஷாலினிய கல்யாணம் பண்ற அளவுக்கு இல்ல வசுமா. அந்த வீடியோல இருக்கிறத நம்புறியா வசு? ப்ளீஸ் வசு, சொல்லு வசு, தயவு செஞ்சு ப்ளீஸ் வசு. நான் எப்படி நம்புவேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. நீங்களும் அங்க இல்லையா? நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். உங்க முகத்தை பார்த்திருந்த அளவுதான் எனக்கு எல்லா தைரியமும் வந்திருக்கும். நான் போராடி இருப்பேன், இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீங்க இல்லாததுனால தான் இங்க வந்துட்டேன்.